பிரபல தொழிலதிபரிடம் சென்னை போலீசார் 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்பதாக சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த தொழிலதிபர் பிரசன்ன சங்கருக்கும் அவரது மனைவிக்கும் இடையேயான விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி குழந்தையை இருவரும் பராமரித்து வரும் நிலையில் நீதிமன்றம் குறித்த தேதிக்குள் குழந்தையை தன்னிடம் ஒப்படைக்காததால் பிரசன்னாவின் மனைவி பிரசன்னா மீதும் அவரது நண்பர் மீதும் திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் பிரசன்னாவின் நண்பரை கைது செய்த போலீசார் அவரை விடுவிக்க ரூபாய் 25 லட்சம் தர வேண்டும் என தன்னை மிரட்டுவதாக பிரசன்னா குற்றஞ்சாட்டியுள்ளார். வைஃப் பையனை தூக்கிட்டு யூஎஸ் ஓடுறதுக்கு பிளான் பண்ணாங்க. அப்போது எம்ஓயு படி அவங்க பாஸ்போர்ட்டை டெபாசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு மூவ் பண்ணோம். அப்போது கோர்ட்டுக்கு அவங்க மூவ் பண்ணாமல் கோர்ட் ஹியரிங்க்கே ஷோ அப் ஆகாமல் போலீஸை போய் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு என் மேலே ரைடு போடுறாங்க. பையனை தூக்கி கொடுத்தா தான் விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பாஸ்போர்ட்டை டெபாசிட் பண்ணுங்கள் சொன்னபடி, அப்புறம் பையனை 50-50 ஷேர் பண்ணிக்கலாம், முன்னாடி எப்படி பண்ணிகிட்டு இருந்தோமோ அதே மாதிரி 50-50 ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு போலீஸ் என்னை துரத்துறாங்க. என் ஃப்ரெண்டை தூக்கி உள்ளே வச்சுட்டு மிரட்டுறாங்க. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.